ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைமோட்டில் ஸ்மார்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, ரெஜிஸ்டர் எப்படி பண்ணுறது, ரெஃபரல் லிங்க் எடுத்து நம்ம டவுன்லைனுக்கு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். பைமோட் ஆப்பை யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எல்லாருமே எஸ்பிஓட ஒவ்வொரு யூசர்ஸுமே பைமோட் ஆப்பை அவங்களோட மொபைலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சேல்ஸ் டீம், ப்ரமோஷன் டீம் யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. சேல்ஸ் டீம் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க கூப்பன் கோட் சேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இப்போவே ஃபார்ம் காலையிலே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அவங்களே வந்து ரெடி பண்ணிக்கோங்க. மற்றவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் பொறுமையாக டிலே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களோட லிங்க் எடுத்து உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. அது மாதிரி என்கிட்ட 3 ஐடி 4 ஐடி இருக்குது, நான் வந்து ஒரு மொபைல் தான் வச்சுருக்கேன், நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒரு மொபைலில் 3 ஆப் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரியா? உங்கள் அப்ளைன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பைமோட் ஆப்போட லிங்க் அனுப்பி கொடுப்பாங்க. அந்த லிங்க் இப்படி தான் இருக்கும். இந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக பைமோட்டோட ஸ்மார்ட் ஆப்புக்கு போயிடும். பழைய ஆப் வச்சுருந்தா அதை நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க. இனிமேல் ஸ்மார்ட் ஆப் மட்டும்தான். சரியா? இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்லாம் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. உங்கள் அப்ளைன்ட்டேருந்து லிங்க் வாங்கி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, எனக்கு அப்ளைன் இல்லை அப்படின்னு சொல்லிங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டு ஃபேஸ்புக் பேஜெலாம் இருக்குல்ல, அதில் போய்ட்டு எஸ்பிஓட பேஜில் போய் எடுத்துக்கலாம். ஓகே, இதில் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் ஆன பிறகு உங்களுக்கு இது மாதிரி காட்டும். இதில் ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பைமோட்டோட ஆப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே ரைட் சைடில் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணணும் உங்களோட மொபைல் நம்பர் காட்டும். இந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் எஸ்பிஓவில் கொடுத்ததா இருந்தால் பெட்டராக இருக்கும். அந்த மொபைல் நம்பர் இல்லை என்கிட்ட அப்படின்னா இப்போ ஆக்டிவில் இருக்கிற நம்பர், அதாவது ஓடிபி வர மாதிரியான நம்பரை நீங்கள் அதில் டைப் பண்ணுங்கள். ஓகேவா? டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. இதில் ஃபஸ்ட்டு நேம் லாஸ்ட்டு நேம்னு காட்டும். ஃபஸ்ட்டு நேமில் உங்கள் இனிஷியல், லாஸ்ட் நேமில் உங்கள் நேமு. சில பேர் வந்து இனிஷியல் பின்னாடி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட் நேமில் உங்கள் நேமும் லாஸ்ட் நேமில் இனிஷியலும் கொடுத்துக்கலாம். நான் இனிஷியலே கொடுக்காம விட்டுருக்கேன், எனக்கு 2 நேமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஷியாமலா தேவின்னு இருக்குன்னா மேலே ஷியாமலா கீழே தேவின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? கீழே உங்களோட மொபைல் நம்பர் முன்னாடி செட் பண்ண நம்பர் அப்படியே காட்டும். நெக்ஸ்ட்டு சைன் அப் அண்ட் கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கேட்கும். இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நார்மல் மெசேஜில் ஓடிபி வந்துடும். 4 டிஜிட்டில் வரும். அந்த ஓடிபி எடுத்து அதில் போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு கீழே அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இதில் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்க. ஸோ இந்த மாதிரியான லிங்க் வந்துடும். இதில் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிக்கலாம். அனுப்பி கொடுத்து அவங்கள அந்த லிங்க் மூலயமா நீங்கள் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். உங்களோட டைரக்ட் டவுன்லைன், அது மாதிரி அப்ளைன் ரீஃபண்ட் வாங்கின பர்சன்ஸ் மட்டும் அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.